நமஸ்காரம். உங்கள் அன்பிற்கும் அபிமானத்திற்கும் உரிய வித்யாபுத்திரன் டி.ஆர். ராஜா குளத்தூர்ந்து பேசுகிறேன். ஸ்ரீ மாத்ரே நமக. இதனுடைய 573வது வீடியோ. இந்த வீடியோவில் திரிபுரா ரகசியத்தின் 7ஆம் நாளுக்கு உண்டான கதையை பார்க்க போகிறோம். இப்போ பார்க்கலாம் வாங்கோ. இப்போ பரசுராமருக்கும் தத்தாத்திரேயருக்கும் இந்த சம்பாஷணை தொடர்ந்துருக்கு. ஸோ இப்போ கேட்குறார். இப்போ இதுவரை கேட்டதை வச்சு இந்த வேந்த பரசுராமன் தத்தாத்திரேயர் கேட்டார். ஸ்ரீ குரு, லட்சுமி தன் கணவரை எப்படி பிறந்தாள்? அவளுடைய சக்களத்துகள் எப்படி வருந்தினார்கள்? எப்படி தன் சரீரத்தை அவள் விடுத்தாள்? தம் கணவன் அவமதிக்கப்படி பொறுக்காத கௌரி எப்படி சாம்பலானாள்? இதெல்லாம் சொல்லணும் அப்படின்றார். ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். கௌரிக்கும் லக்ஷ்மிக்கும் சண்டை வந்து மன்மதனால் அவள் 2 பேரும் சபிச்சுக்கிறார். ஸோ அந்த சாபமெல்லாம் எப்படி நிறைவேச்சுன்னு பரசுராமர் கேட்க, இப்போ தத்தாத்திரேயர் சொல்கிறார். பரசுராமா கேள். முன்னர் காலத்தில் லட்சுமியுடன் வைகுண்டத்தில் வசித்து கொண்டிருந்த விஷ்ணு தனக்கு சேவை செய்து கொண்டிருந்த பிருந்தாவையும் பூமாதேவியையும் ஏற்றார். லட்சுமி சனங்கொள்வாள் என்பது என்று அவளுக்கு தெரியாமல் அவளை தனியாக ஒரு பேலஸ் வச்சு பாதுகாக்கிறார். காலத்தை கழித்தார். இதை பற்றி லட்சுமி கேட்டபோது அதை அவர் மறைத்து விட்டார். இந்த சமயம் வாணியினால் அழைக்கப்பட்டு லட்சுமி சத்தியலோகம் சென்றாள். லட்சுமி இப்படி இல்லாத சமயம் விஷ்ணு பிருந்தாவுடனும் பூமாதேவியுடன் இன்பமாய் இருக்க காலம் கழித்தார். சத்தியலோகத்தில் இருந்து எதேச்சையாக வர மகாலட்சுமி வந்து பூமாதேவியுடன் பிருந்தாவுடன் கிரீடித்துக் கொண்டிருப்பதை கண்டு பெரிய சீற்றம் கொண்டு உடனே லட்சுமியை விடமிட்டு அகன்றாள். அதிர்ச்சி அடைந்த விஷ்ணு அவளை தேடி போய் இமயமலை அருகில் அவள் கையை பிடித்து கொண்டு சமாதானம் செய்ய ஆரம்பித்தார். அப்பொழுது லட்சுமி பாத்திரத்தில் நெய் போல் உருகினாள். நாரதரால் சபிக்கப்பட்டு வறண்டு போன ஜீவநதி பத்மாவை போல் அந்த நெய் ஓடியது. பத்மா நதி சென்ற பாதையை ராஜரிஷி பகீரதன் பெருந்தமன் செய்து தன் தேரை ஓட்ட அவன் தேர் பின்னாடி கங்கை பாய்ந்து வந்தது. கங்கை மேற்பட்டதுமே பத்மா நதியின் சாபம் நீங்கி ஓட ஆரம்பித்தது. கங்கையுடன் கலந்து ஓடிய அந்த நதி கங்கை கடலுக்குள் கலக்கும் முன்பே பிரிந்து கடலில் கலந்தது. இந்த நதிகள் பிரிந்த இடத்தில் ஸ்நானம் செய்தால் சொர்க்கம் கிட்டும் சொல்றார். இதை கேட்ட பரசுராமர், பகவானே, காருண்யமிக்க நாரதர் ஏன் பத்மா நதியை சாபமிட்டார் கேட்கிறார். மகாமுனி ஸ்ரீ தத்தாத்திரேயர் பதில் சொன்னார். கேள். ஒருமுறை பிரம்மலோகத்துக்கு நாரதர் சென்றார். கந்தர்வர்கள் அங்கு அற்புதமான கானங்கள் செய்தனர். நாரதரும் தம் வீணையை மீட்டி சில ராகங்களை வாசிக்க அனைவரும் ரசித்து நன்று சொன்னார். அப்போ இந்த பத்மான்றது மட்டும் நாரதர் எப்படி அம்மாதிரி சரஸ்வதியால் வாசிக்க முடிந்தது என்று ஆச்சரியப்பட்டார். சரஸ்வதி கச்சபி வேணையில் வாசிக்கிறார். அங்கிருந்து கிளம்பி பத்மா நதி கதையை அடைந்து ஒரு அமைதியான இடத்தில் நாரதர் அமர்ந்து சரஸ்வதி வாசித்தது போலவே தானும் வீணையில் அந்த கானத்தை வாசிக்கிறார். அப்போ பத்மா நதி சிரித்தது. கோபம் கொண்ட நாரதர், நீ வறண்டு போவாயாக என்று சாபமிட்டார். அது கேட்டு அந்த அஞ்சிய நதி நாரதரிடம் சரணடைய அவர் சிறந்தடைந்து கங்கையிடம் கலக்கும் போது சாபம் தீருன்னு சொல்கிறார். அந்த மாதிரி நடக்கிறது. இது எப்படி நடக்குதுன்னா, பத்மா நதியை நாரதரை கணக்கு கேட்டார். தேவரிஷியே, கங்கை எங்குள்ளாள்? எப்படி பூமிக்கு வருவாள்றார். கங்கா நதி மேல்லோகத்தில் அவள் மேகஸ்வரூபத்தில் இதில் தண்ணி மேகமாக இருக்கா. அந்த நேரத்தில் விஷ்ணுவோட திருவிக்ரம அவதாரம் எடுக்கிறார் இல்லையா, வாமனனா திருவிக்ரமாக மேல் பாதத்தை மேலே காமிக்கும் போது தன்னுடைய கமண்டலத்திலேருந்து தண்ணி எடுத்து அந்த பாதத்தை அலம்புறாரு பிரம்மா. ஸோ அதுதான் கங்கையா பிரவாகிச்செஞ்சு புராண கதைகள்லாம் சொல்கிறது. ஸோ கணக்கிலுக்க அந்த அண்டகோளங்களை கொண்ட பெருவெளிய பராசக்தி அவளுடைய மும்மூர்த்திகள் ஒரு முறை வேண்டுங்க கேளுங்க என்று அசிரியை காட்டுது. மும்மூர்த்திகள் அம்பிகையிடம், தேவி, கண்ணால் காணக்கூடிய உருவத்தையும் ஏற்க வேண்டும், ஒன்றும் அறியாதவர் கூட அதனால் எங்கே பயன்பெற வேண்டும் சொல்லி, மும்மூர்த்திகளே, உங்கள் விருப்பத்துக்கு இணங்கி நான் உருவடிக்கிறேன். வாஷ்கலி என்னும் அசுரன் இந்த லோகத்தை கைப்பற்றுவான். தேவர்களுக்கு உதவ வாமன உருவம் எடுத்து மகாவிஷ்ணு 3 மண் கேட்டு தன் காலை உயர்த்தி 3 அடி மண் கேட்டு தன் காலை உயர்த்தி அந்த அசுரனுடன் மகாபலி பலி சக்கரவர்த்தி சொல்கிறார். 3 அடி மண் கேட்டு தன் காலை உயர்த்தி வானை பிளப்பார். அந்த பிளவிலிருந்து நான் அமிர்தம் போன்ற நெதியாக பொழிவேன். என்னை காண்பதாலும் தொடுவதாலும் நீரை பருகுவதாலும் நற்கதி கிடைக்கும். பெரியோர் என்னை அப்போது கங்கா என்று அழைப்பதை சொல்லிக்க பராசக்தி சொல்கிறான்னு சொல்ல வருது. அதுக்கு பத்மாவதி தேவரிஷியே, கங்கை நதி விஷ்ணுவின் பாதத்திலிருந்து
எப்படி கீழே இறங்குன்னா அப்போ சொல்கிறார், பத்மா கங்காவதாரம் பற்றி கேள். 23 திரேதாயுகங்கள் கழித்து விஷ்ணு பக்தனான பாஷ்கலி, அதாவது அந்த மகாபலி என்ற அசுரன் பிரம்மாவை குறித்து அவன் செய்து பெற்ற வரத்தால் இந்த லோகத்தை கைப்பற்றி தர்மப்படி ஆட்சி செய்து வந்தான். இந்திராதி தேவர்கள் விஷ்ணுவிடம் சேர்ந்து கேட்டதற்கு இணங்கி விஷ்ணு வாமனாய் உருவெடுத்து அந்த அதிதிக்கு பிள்ளையா பிறந்து வாமன வந்து அந்த யாகசாலையில் வந்து கேட்குறாரு. இந்த 3 அடி மண்ணை கேட்கும்போது சின்ன அந்தன செல்வம் வந்திருக்கான்னு சொல்லி மகாபலி அவனுக்கு தாரபக்தரார். அப்போ வந்து 3 அடி கூட இந்த குழந்தை என்ன கேட்கும்போது 3 அடி தான் எடுத்துக்கோன்றார். பார்த்தா அப்புறம் விஸ்வரூபம் எடுத்து பூமியை முழுக்க ஒரு அடி, மேலூர் ஒரு அடி, இன்னும் 3வது அடி எங்கே இருக்கும்போது தான் தலையை காமிக்கிறான், உள்ள பாதாளத்துக்கு அனுப்பிச்சுடுறாருன்னு வருது. சரி, மேல் தூக்கிற காலம் பிரம்மா வந்து அலம்புறார். அதுதான் கங்கா நதியை வந்து பூமியில் வருது. அந்த மாதிரி வரும்போது பகீரதற்காக வராகும். அங்கேயே தங்கிடுது தண்ணி. அது பகீரதன் தபஸ் பண்ணி பகீரதன் சாகரன்ற சகரபுத்திரர்கள் 60,000 பேர் அவள் வந்து அஸ்வமேத யாகம் பண்ணும்போது அந்த யாக குதிரையை காணும். இந்திரன் ஒழிச்சு வச்சிடறான். எங்கே ஒழிச்சு வைக்கிறான்னா கபிலாசிரமத்தில் கொண்டு வச்சிடறான். இப்போ இருக்கிற கலிஃபோர்னியா தான் கபிலாசிரமம்னு சொல்லியிருக்கு. இந்தியாவிலே ஒரு ஓட்டை போட்டு நேரம் வந்து பரமாச்சாரியை சொல்கிறார், இதெல்லாம் கலிஃபோர்னியாவில் போய் முடியுன்றார். ஸோ அங்கே தான் வந்து கபில மகரிஷி ஆசிரமம் இருந்தது. பக்கத்தில் ஹார்ஸ் ஐலாண்டு, அங்கே தான் இந்த குதிரையை கட்டி போட்டா. ஆஷ் ஐலாண்ட் இப்போ இருக்குது. சகரபுத்தர் 60,000 பேர் சாம்பலாமா அவர் ஹூன்றார். எல்லாமே சகரபுத்தருக்கு 60,000 பேர் கேட்க நீங்கள் தான் திருட்டு அப்படிங்க சொல்லும்போது அவர் ஹூன் சொன்னதுலேயே அந்த சாம்பலாகிறார். அந்த சாம்பலை கரைக்கிறதுக்கு திலீபன் ஒவ்வொருத்தராக ட்ரை பண்ணும்போது யாருக்குமே கங்கை வரல. பகீரதன் முயற்சினா பிரம்ம பிரயத்தனம். அது கஷ்டப்பட்டு கொண்டு வரான் பகீரதன். அந்த 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 தண்ணி அப்படியே ஓடி பாதாள லோகத்தில் போய் அந்த சாம்பலெல்லாம் கரைச்சி அவளுக்கு மேலுலகம் உண்டாக்கலாம். அந்த மாதிரி வரப்போகிறது அப்படின்னு சொல்கிறார் நாரதர். ஸோ அந்த நேரத்தில் உனக்கு சாப நிவர்த்தி ஆகிடும்னு சொல்கிறார். யாருக்கு? இந்த பத்மா நதிக்கு. அது அப்படியே நடக்கிறது. இதை சொல்லி அத்தாத்திரேய பரசுராம வெகு காலம் சென்று சூரிய வம்சத்தில் விஷ்ணு ராவணனை வதம் செய்வதற்காக 4ஆக பிரிந்து அவதாரம் செய்தார். அதாவது ராமா, லக்ஷ்மணா, பரத, சத்ருகுணா. மகாலட்சுமி ஜானகியா பிறந்து தனது கணவனை பிரிந்து வருத்தப்படுவார். இது கௌரியின் சாபத்தால் நிகழும். பரசுராமா இன்னொரு சமயம் கௌரிய மகாதேவனை பிரிந்து தட்சையாக சமயத்தில் தன் கணவனை அனுபவிக்கப்படுவதை கண்டு ஒரு கால் சாம்பலாவார். இது லட்சுமியின் சாபத்தால் நடக்க போகுது. தட்சயத்தை பற்றி ஒன்று நாள் பார்க்க போகிறோம். நம்ம இன்னைக்கு இந்த அளவில் இந்த கதையை, இந்த பகீரதன தபஸு, இந்த கங்காதேவியை வந்து பூமிக்கு எப்படி சேர்ந்தா அது பார்த்துருக்காது. இது வந்து இந்த பத்மா நதியோட சாபம் வந்து எப்படி நிவர்த்தி ஆச்சுன்னு சொல்லி சொல்லப்படக்கூடிய இது கேட்டாலே வந்து நமக்கு நான் புண்ணியம் சொல்லியிருக்குது. இதோட இந்த பதிவை நான் நிறைவேற்றுகிறேன். இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க.